ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ் ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டான்செட் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ அதுவரை பார்த்துருப்போம், ரைட். ஸோ இது வந்து உங்கள் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ ஃபார் த ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ். ஸோ இதுவரை பார்த்துருந்தோம், சரியா? ஸோ அப் டு த டான்செட் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்தராக ஸோ அதர் ஸ்டேட்ஸில் கண்டக்ட் பண்ண பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ், ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு த ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ் என்னென்ன கொஸ்டின் இருந்தது, ஸோ அதை அந்த கொஸ்டின் பேங்கை பற்றி பார்ப்போம். ஸோ அது ஃபாலோட் பை த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது, கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ரிலேட்டட் டு ஃபோர்காஸ்டிங்ஸ் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ இதை மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணாலே ஸோ வி கேன் ஐடென்டிஃபை த கீ ஏரியாஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங் மாடலில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்லையுமே வந்து அது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த கீ ஏரியா. ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீ ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி கிளியர் த எக்ஸாமினேஷன். ஸோ அது கஷ்டமே இருக்காது, சரியா? ஸோ வெல்கம் டு அவர் சேனல் கற்றதுமே கற்போம் அண்ட் கற்பிப்போம். ஸோ நீங்கள் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ கிவ் த சப்ஸ்கிரிப்ஷன் டு அவர் சேனல் கற்றதுமே கற்போம் அண்ட் கற்பிப்போம், ரைட். ஸோ வி கேன் கண்டினியூ த வீடியோ. ஸோ ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ். ஸோ இது வந்து உத்தரகாண்ட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்னா, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் சேம் ரேங்க் அசம்பிள் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம். ஸோ இந்த மாதிரி சேம் ரேங்க் அசம்பிள் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ், சரியா? ஸோ ஒரே மாதிரி ரேங்க் வந்து ஹியர் வி ஆர் கோயிங் டு அசம்பிள் ஃபார் எ ப்ராடக்ட் அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் சேம் ரேங்க் அசம்பிள் ஃபார் த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம படிக்காத கான்செப்ட், யூ கேன் மேக் எ நோட். ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், டெல்ஃபி டெக்னிக் நம்ம படிச்சிருப்போம், பிரெயின் ஸ்டார்மிங், டைரக்ட் எக்ஸ்பர்ட் கம்பேரிசன். ஸோ இந்த மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ்னா என்ன மீனிங்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் சேம் ரேங்க் அசம்பிள். ஸோ இது வந்து புதுசாக இருக்குது. ஸோ யூ கேன் மேக் எ நோட், சரியா? இதுதான் வந்து கொஞ்சம் நியூவாக வந்த கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், ஃபார் எ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் அஸ் த லென்த் ஆஃப் ஆவரேஜிங் பீரியட் இன்க்ரீசஸ் த ஃபோர்காஸ்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ இதான் பார்த்துருப்போம், அந்த சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டி அந்த கான்செப்ட் சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நம்ம லென்த் வந்து இப்போ வந்து டைம் பீரியட், அதான் லென்த் ஆஃப் ஆவரேஜிங் டைம் பீரியட் எண் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபோர்காஸ்ட் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும், ஃப்ளக்சுவேஷன் வந்து கம்மியாயிரும், ஸோ டிக்ரீஸ் ஆகும். டைம் பீரியட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அது பேர் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்றது நோட் எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து டைம் பீரியட் வந்து லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து கம்மியாயிரும். ஸோ இட் வில் பி ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஃபோர்காஸ்ட் சென்சிட்டிவிட்டி வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீசஸ். ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின், திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, டிக்ரீசஸ், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் டேக்ஸ் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் இன்டு அக்கௌண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் பீரியட் ஃபோர்காஸ்ட். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பீரியட் ஃபோர்காஸ்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா from the previous இருந்து எடுக்கிறதுனா எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங். ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங்ல தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் எரர் இன்டு அக்கௌண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பீரியட் ஃபோர்காஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் அதெல்லாம் ஆல்ஃபா இன்ட்டு அந்த எஃப்டி மைனஸ் அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே தான், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்டிங் மாடல் பெஸ்ட் ப்ரிடிக்ட்ஸ் த டர்னிங் பாயிண்ட். ஸோ டர்னிங் பாயிண்ட் வந்து பெஸ்ட்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2018 கேட்ட கொஸ்டின், சரியா? ஸோ இதில் வந்து 4 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிம்பிள் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங், ஸோ ப்ரௌன்ஸ் quadratic smoothing model, double exponential smoothing, and moving average using the 5 data points. So here we are having, so last 5 month data இருக்கு. So we are going to calculate the moving average period. So 5 average எடுத்து போறதா moving average. So அதில் வந்து you can easily predict the turning point easily. So answer for the question is moving average model using 5 data points. So next question, engineering service examination la கேட்டதா 2011, சரியா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் டிசிஷன் மேக்கிங் அண்டர் கம்ப்ளீட் சர்டைனிட்டி, டிசிஷன் மேக்கிங் அண்டர் ரிஸ்க், டிசிஷன் மேக்கிங் அண்டர் கம்ப்ளீட் அன்சர்டைனிட்டி, டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஸோ இப்போ தான் படிச்சிருப்போம் நம்ம குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் படிச்சிருந்தோம். டெல்ஃபி அப்ரோச்னா டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், டிக்கு வந்து 1. ஸோ D1 ஒரு ஆப்ஷன் வந்து D1. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சி, அவ்வளோதான் முடிஞ்சு, மற்ற எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக், சரியா? டிசிஷன் மேக்கிங் அண்டர் கம்ப்ளீட் சர்டைனிட்டி, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் தான் சொல்லுவோம், சரியா? ஸோ அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அண்டர் ரிஸ்க்னா டிசிஷன் ட்ரீ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
ஸோ டெசிஷன் மேக்கிங் கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி வந்து மேக்ஸிமேக்ஸ் சரியா கிரிட்டீரியன். ஸோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து டெல்ஃபி அப்ரோச். ஸோ ஆன்சர் சி. ஸோ டெல்ஃபி டெக்னிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸோ டெல்ஃபிங்கிறது ஃபோர்காஸ்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. டெல்ஃபி டெக்னிக் இட் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டமேட்டிக் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் யூஸ் டுகெதர் ஒப்பீனியன் ஆஃப் த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அதான் சொல்லியிருந்தோம். So we are having collection of panel experts from different kind of departments. So they are going to analyze the problem. So on the problem, so they are given with the questionnaire. So question type lo வந்து they are provided. So adula வந்து fill பண்ணி they are going to collect the feedback. So அதை வந்து discuss பண்ணி we are going to predict. So future ல வந்து எந்த மாதிரி இருக்குன்னு predict பண்றது பேர் தான் Delphi method. சரியா? So panel of experts இருப்பாங்க. அந்த problem experts அந்த problem being encoded through mail or they are having a physical meeting. அது இருக்கலாம். On otherwise a set of opinions pertaining to a specific problem obtained in writing usually through the questionnaires. அதான் சொல்லிருந்தோம். So from several experts in the specific field. So over field வந்து experts வந்து collect பண்ணி we are going to take the decision. Future வந்து எந்த மாதிரி இருக்குன்னு predict பண்றது பேர் தான் Delphi technique. சரியா? So next question. So for sales forecasting, pooling of expert opinions is made use of in. ஸோ இதே தான் இப்போ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்தாலே டெல்ஃபி டெக்னிக். ஸோ ஜஸ்ட் நவ் அதே கொஸ்டின் தான், பட் வேற ஒரு எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தது. ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கிரைட்டீரியா. ஸோ இது ஆல்ரெடி கேட் எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டான்செட் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருந்தோம். அது சேம் கொஸ்டின் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் காமன்லி கிரைட்டீரியானால என்னதான் மீன் ஸ்கொயர் எரர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ கரண்ட்லி period forecast becomes equal to last period forecast for the value of smoothing constant. ஏன்னா current forecast equal to last period forecast இருக்கணும். ஏன்னா ft equal to ft minus 1 அந்த மாதிரி இருக்கணும்னா what is the value of my smoothing constant? ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும். ft equal to ft minus 1 plus alpha into dt minus 1 minus ft minus 1. ஸோ இதில் என்னன்னா ft equal to ft minus 1 வேணும்னா alpha value if we are having 0 இருந்ததுன்னா ஸோ அந்த டைமே 0 ஆயிரும். ஆல்ஃபா இன்டு dt minus 1 minus ft minus 1 0 ஆயிரும். ஸோ ஒன்லி திங் ft equal to ft minus 1 ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆயிரும். ஸோ மை ஆல்ஃபா வேல்யூ வில் பி 0. ஸோ ஆல்ஃபா வேல்யூ 0 இருந்தால் தான் ft equal to ft minus 1. ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபோர்காஸ்ட்டும் கரண்ட் ஃபோர்காஸ்ட்டும் வில் பி ஈக்குவல், ஒரே வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டெக்னிக் ஃபார் ஃபோர்காஸ்டிங். ஸோ ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிபிஎம் பெர்ட் கண்ட்ரோல் சார்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங். அவ்வளோதான் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங். So next question. So Madhya Pradesh Public Service Commission la kettadu. So which of the following method can be used for forecasting the sales potential for a new product வந்து எனக்கு வந்து predict பண்றது sales for இதுக்கு வந்து direct survey method. So direct we are going to conduct the survey. So அது மூலமா we are going to launch. So customer ஓட we are going to identify the needs from the customer directly. அதான் direct survey method. So அது மூலமா we are going to estimate the predict the forecasting. ஸோ அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெஷர் ஆஃப் ஃபோர்காஸ்ட் எரர் எதுன்னு கேட்டிருக்கு. ஸோ மீன் அப்சல்யூட் டீவியேஷன் அது வந்து ஒன் ஆஃப் த எரர். ஸோ அதான் ஆன்சர். ஸோ அது மற்ற எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட். ஸோ லாங் ரேஞ்ச்னு வந்தாலே டெல்ஃபி மெத்தட், அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் மெத்தட் சப்ஜெக்டிவ் மெத்தடில் வர்றது எல்லாமே லாங் ரேஞ்ச் தான் வரும். ஸோ இதில் நம்ம குவாலிட்டேட்டிவ் மெத்தட் எதுவும் பார்க்கணும். டைம் சீரியஸ் கிடையாது, ரெக்ரெஷன் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் ஸ்மூத்திங் கிடையாது. ஒன்லி திங் மார்க்கெட் சர்வே. ஸோ மார்க்கெட் சர்வே பை மீன்ஸ் ஆஃப் கண்டக்டிங் மார்க்கெட் சர்வே வி கேன் ஹேவ் எ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணலாம். ஆப்ஷன் டி. அடுத்து ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்து கேட்டிருந்தது. ஸோ அடுத்து ஃபுல்லாக வர்றது எல்லாமே இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு ஃபோர்காஸ்டிங் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுதான். So which one of the following is not a purpose of long term forecasting? So long term forecasting illadhu. So to plan for the new unit of production, to plan the long term financial requirement, to make the proper arrangement for training the personnel. So personnel is the official. So adu vandu training arrange pandrathu it is not a long term forecasting. So training vandu we can arrange any time. Seriya? So நம்ம requirement க்கு ஏத்த மாதிரி we can provide the training. So it is not a long term forecasting. So மற்றது எல்லாமே we are having long term. So new unit start பண்றது, அதே மாதிரி long term financial requirement, அதே மாதிரி purchase program என்னெல்லாம் அடுத்து நெக்ஸ்ட் பண்ண போறாங்க எல்லாமே long termல வரும். So training for the official people, அதான் வந்து workers, it is not a
long term forecast. So next question, which one of the following is not a technique of long range forecasting? Again அதே தான். So இது not a technique. So இதே தான் வந்து நம்ம TRB 2012 17ல கேட்டிருந்த கொஸ்டின் அதே தான். சரியா, இதே மாதிரி மாடல் தான் வந்தது. சரியா, மார்க்கெட் சர்வே, கலெக்டிவ் ஒப்பீனியன், டெல்ஃபி, இது மூணுமே வந்து குவாலிட்டேட்டிவ் சப்ஜெக்ட் தான். ஸோ எல்லாமே லாங் டேர்முக்கு வரும். ஸோ லாங் டேர்ம் வராது காரலேஷன் அண்ட் ரெக்ரெஷன், பிகாஸ் தீஸ் ஆர் த ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம். இன்டர்மீடியட்டா வர டைம்ல வர்றது தான் correlation and regress analysis. So answer for the question is option D. So next question. So time series analysis of sales forecasting can be applied to only medium and short range. Correct. Qualitative information about the market is necessary for long range forecasting market survey. So both are correct, but வந்து it is not the reason for the reason வந்து correct கிடையாது. ஏக்கும் வந்து ஆறு வந்து both are ரெண்டுமே இண்டிவிஜுவலா வந்து correct times, but ஸோ அது வந்து ரெண்டுக்கு வந்து லிங்க் கிடையாது. சரி, ஸோ ஆப்ஷன் பி. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்? ஸோ லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ விச் மெத்தட் ஐ ஆம் கோயிங் டு யூஸ்? ஸோ அதே தான் இப்போ டைம் சீரீஸ், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங், ரெக்ரெஷன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நியூமெரிக்கல் டேர்ம்ஸ்ல வந்துருச்சு. ஸோ நியூமெரிக்கல்னாலே ஷார்ட் ரேஞ்ச் தான். ஸோ ஒன்லி திங் மார்க்கெட்டிங் சர்வே, ஸோ தட் இஸ் த லாங்கர் ரேஞ்சுக்கு வரும். ஆப்ஷன் டி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் வென் எ டிமாண்ட் பேட்டர்ன் இஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? ஸோ கன்சிஸ்டண்டா என்ன இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகி மாறி மாறி வந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் த ரெக்ரெஷன் அனலைசிஸ். ஸோ ரெக்ரெஷன் அனலைசிஸ், ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஃபார் 1 month எனக்கு வந்து அதிகமாக இருக்கு 100, ஸோ நெக்ஸ்ட் மந்த் 50, ஸோ மறுபடியும் தேர்ட் மந்த் 80, ஸோ மறுபடியும் 40. ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்டா வந்துகிட்டு இருக்கு. சரியா, ஸோ வந்து ரெக்ரெஸ் அனலைசிஸ் கன்சிஸ்டன்ட் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ டைம் சீரீஸ் அனலைசிஸ் டெக்னிக் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் very long range forecasting. Qualitative techniques are used for long range. Quantitative is for a short and medium. So option B is the right. ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து நம்ம ஒரு 6 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 கொஸ்டின்ல இப்போ நீங்கள் பார்த்துருந்தனாலே இந்த டைம் ஃபோர்காஸ்டிங் லாங் ரேஞ்சா ஷார்ட் ரேஞ்சா வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின். ஸோ given T equal to underlying trend, C equal to cyclic variation within the trend, S equal to seasonal variation within the trend, and R equal to residual remaining or random variation as per the time series analysis of sales forecasting. The demand will be a function of. So demand வந்து எதெல்லாம் வந்து இருக்கும்னா, so option C is the answer. T, C and S. So underlying trend, cyclic variation and seasonal variation. ஸோ சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதுனா ரேண்டம் வேரியேஷன். ஸோ ரேண்டமாக வந்து டிபெண்ட் பண்ணி ஸோ அவர் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் இட் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அதான் வந்து நோட்டில் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆல்சோ ஹேவ் ஏ மேக் எ நோட். ஸோ ரேண்டம் வேரியேஷன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் இருக்காது. ஸோ அதர் 3 அண்டர்லைங் ட்ரெண்ட், சைக்ளிக் வேரியேஷன், சீசனல் வேரியேஷன் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ஃபோர்காஸ்டிங் த சேல்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் எ நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் வந்து பண்ணணும். ஸோ விச் மெத்தட் ஐ எம் கோயிங் டு யூஸ்? ஸோ ஆல்ரெடி கேட்டது தான் டைரக்ட் சர்வே மெத்தட். ரைட், ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேப்பர்ல இதே கொஸ்டின் இருந்தது, பார்த்துருந்தோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் டிமாண்ட் gives an account of the trends in fluctuation and suppresses day to day insignificant fluctuations. Working out moving averages of the demand data smoothens the random data to data fluctuation and represents only significant variations. So ரெண்டுமே ரைட் அண்ட் R is the correct explanation of A. சரியா, ஸோ இங்கே வந்து என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கிங் அவுட் மூவிங் ஆவரேஜஸ். ஸோ மூவிங் ஆவரேஜ் ஒர்க் பண்ணுறது ஆஃப் த டிமாண்ட் டேட்டா ஸ்மூத்தன் த ரேண்டம் டே டு டே ஃபிளக்சுவேஷன்ஸை வந்து we are going to smoothen. ஸோ அந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது we are having. Right, and represents only significant variations தான் இருக்கு. ஸோ நாட் மச் வேரியேஷன்ஸ். ஸோ அதான் காரணம்ன்றாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் டெக்னிக் ஆஃப் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்? ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், ஸோ குவாலிட்டேட்டிவ் டெக்னிக் அது குவாலிட்டேட்டிவ். ஸோ டெல்ஃபி வந்து குவாலிட்டேட்டிவ் கிடையாது. சரியா, சாரி,
டெல்ஃபி தான் குவாலிட்டேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ் தான் கேட்டிருக்கு. ஸோ டெல்ஃபி டெக்னிக் இஸ் த குவாலிட்டேட்டிவ். ஸோ அதர்ஸ் ஆர் த குவான்டிடேட்டிவ். ஸோ நியூமெரிக்கல் வச்சு வருது. கார்லேஷன், ரெக்ரெஷன், மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங், இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ ஒன்லி குவாலிட்டேட்டிவ் டெல்ஃபி மெத்தட். ஸோ இங்கே அடுத்த கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங். மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து ஃபோர்காஸ்ட். ஸோ ஏக்கு வந்து 3. ஸோ ஏ 3னா ஆப்ஷன் சிஆர்டி இந்த ரெண்டில் தான் வரும். அடுத்து லைன் பேலன்சிங். ஸோ அது வந்து அவங்களே ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. அசம்பிளி. எக்கனாமிக் பேட்ச் சைஸ். ஸோ எக்கனாமிக் பேட்ச் சைஸ் வந்து பர்ச்சேஸ். சரியா? ஸோ எக்கனாமிக் பேட்ச் சைஸ் பர்ச்சேஸ். ஜான்சன்ஸ் அல்காரிதம் சீக்வன்சிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். So moving average forecast, line balancing assembly, economic batch size, purchase, Johnson's algorithm sequencing. And using the exponential smoothing method of forecasting, what will be the forecast for the 4th week if the actual and forecasted demand for the 3rd week is 480 and 500 respectively and alpha equal to 0.2. ஸோ இப்போ ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ சேம் அதே தான். ஸோ லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம் அதே சேம் எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்திங் அதே தான் போட போகிறோம். சரியா? ஸோ யூ கேன் சால்வ், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் வில் பி த ஃபோர்காஸ்ட் ஃபார் த 4th வீக் வித் ஆக்சுவல் டேட்டா நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ டிடி -1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4th வீக் கேட்டிருக்காங்க. ஸோ 3rd பீரியட் கொடுத்துருக்கு. ஸோ 3rd வீக்னா வச்சுக்கோங்க. ஸோ 3rd பீரியடுக்குள்ள டிமாண்ட் கொடுத்துருக்கு. ஸோ D3. ஸோ D3 வேல்யூ given as the 480. forecast 500. F3 வந்து 500 கொடுத்துருக்கு. ரைட். ஸோ இங்கே ஆல்ஃபா வேல்யூ 0.2 அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ 0.2. we are going to calculate the F4. ஸோ FT -1 என்ன F3 plus alpha into DT minus FT -1. So 500 plus 0.2. So இது minus 20. So minus 20. So minus 4. So answer 496. சரியா? So answer for the question 496 is the answer. சரியா? 496. அவ்வளவுதான். So next question. So demand for a product in the month of March கொடுத்திருக்கு. So demand March வந்து கொடுத்திருக்காங்க 20. right? So அதே மாதிரி forecast of the 20 units. So forecast வந்து 20 தான். அதே மாதிரி demand for 20 தான். So demand also 20, forecast also 20 for the March month. அதான் D March 20. Forecasted value for the March also 20. And the actual demand for April and May. So demand for April and May கொடுத்திருக்காங்க. Demand for April 25, demand for May month 26. What will be the forecast for the month of June using exponential smoothing method taking smoothing constant alpha equal to 0.2. So alpha value 0.2 கொடுத்தாச்சு. So here we are asking to calculate the forecasted value for the June month. So first we are going to calculate. சரியா? So April வந்து calculate பண்றோம். So alpha into D March. So இது வந்து எந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுங்க, or you can directly use. So F March plus alpha into. So அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட், அதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். or you can use this formula also. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே ஆல்ஃபா வந்து 0.2. ஸோ டி மார்ச் வந்து 20. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா நான் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பேன்னா இங்கே எஃப் மார்ச் ப்ளஸ் இது கூட டிஃபரன்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா போடுவோம். அவ்வளோதான். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ஆல்ஃபா இன்ட்டு 0 வராது. ஸோ டைரெக்டாக எனக்கு ஃபோர்காஸ்டிங் வேல்யூ ஃபார் த ஏப்ரல். ஸோ ஃபோர்காஸ்டிங் வேல்யூ ஃபார் த ஏப்ரல் வந்து இப்போ என்ன ஆயிரும்னா 21. சால்வ் பண்ணிங்கன்னா 21 எனக்கு கிடைக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ அதுவும் மே கேட்டிருக்காங்க. ஸோ மே
அதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூனுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் மேக் ஏ டேபிள் ஃபார்ம். ஸோ அதை மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான், சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. மேபி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஸோ மார்ச், ஏப்ரல், மே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே அண்ட் ஜூன். ஸோ இது வந்து டிமாண்ட் வேல்யூஸ், இது ஃபோர்காஸ்டட் வேல்யூ, சரியா? நீங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரியா? ஸோ டிமாண்ட் ஃபார் மார்ச் அவ்வளோ கொடுத்துருந்துச்சு கொஸ்டின்ல. டிமாண்ட் ஃபார் மார்ச் 20, ஃபோர்காஸ்டிங் ஆல்சோ 20, சரியா? ஸோ இங்கேயும் 20, இங்கேயும் 20. ஸோ டிமாண்ட் ஃபார் ஏப்ரல், ஏப்ரல், மே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க 25, 26, சரியா? ஸோ 25, 26 டிமாண்ட் வேல்யூஸ். ஏப்ரலுக்கு வந்து 25, இங்கே 26. இப்போ என்ன கேட்டிருக்குன்னா ஜூன் மந்தோட ஃபோர்காஸ்டிங் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்கு அவ்வளவு 0.2. ஸோ ஆல்ஃபா வேல்யூஸ் 0.2. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எஃப் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் மார்ச் போடுவோம். ஆல்ஃபா இன்ட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்ச் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்டிங் வேல்யூ ஃபார் த மார்ச். ஸோ மார்ச் வந்து எனக்கு இங்கே வந்து 20, ஸோ 0.2, சரியா? ஸோ டிமாண்ட் ஃபார் மார்ச் 20 தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபோர்காஸ்டட் வேல்யூ 20 தான். ஸோ 0 ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 20 ஐ எம் கோயிங் டு ஃபில் ஹியர். ஸோ இங்கே 20 ஃபில் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து எஃப் மே மந்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஃபார்முலா வந்து எஃப் ஏப்ரல் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், கரெக்டா? எஃப் ஏப்ரல் பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு இங்கே டி டிமாண்ட் ஃபார் ஏப்ரல் மைனஸ் ஃபோர்காஸ்டட் வேல்யூ ஃபார் த ஏப்ரல் போட போகிறோம். ஸோ ஏப்ரலுக்கு வந்து ஃபோர்காஸ்டட் வேல்யூ 20 பிளஸ் ஆல்ஃபா 0.2, ரெண்டு கூட டிஃபரன்ஸ் 5. ஸோ 5 இன்ட்டு 0.2 1. ஸோ 20 plus 1 21. So 21 I am going to substitute here. 21 வந்துரும், சரியா? So அடுத்து இதே மாதிரி similarly here we are going to calculate for June month. So கொஸ்டின்ல கேட்டிருந்தது இப்போ ஜூன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூன் வேணும்னா எனக்கு மே மந்த் ஃபோர்காஸ்டட் வேல்யூ எவ்வளவு? 21 பிளஸ் 0.2 இன்ட்டு ஸோ ப்ரீவியஸ் மந்த். ஸோ மே மந்த்ல டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5, சரியா? ஸோ இது வந்து 21 பிளஸ் 1ன்னு வரும். ஸோ 22 இஸ் மை ஆன்சர். ஜூன் மந்த்துக்கு வந்து 22 யூனிட்ஸ் தான் இங்கே வந்துருக்கு, சரியா? ஸோ யூ கேன் ஃபாலோ எனி ஒன் ஃபார்முலா. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஈஸியாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபாலோ திஸ் ஒன். இல்லை அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா யூ கேன் யூஸ் தட் ஃபார்முலா. பட் எல்லாமே ஒரே தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தா யூ கேன் மேக் ஏ டேபிள் ஃபார்ம். அந்த மாதிரி டேபிளை போட்டு சால்வ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். So next question, a company intends to use exponential smoothing technique for making a forecast of one of its unit. Previous year forecast அதே தான் 78 கொடுத்துருக்கு. Actual demand மறுபடியும் கொடுத்துருக்காங்க 73. Alpha value 0.2. next period அதே ஃபார்முலா தான், exponential smoothing constant method தான், again அதே தான் வருது, சரியா? ஸோ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? ஸோ 78 plus 0.2 into difference minus 5 வருது. ஸோ minus 5 into 0.2 minus 1. ஸோ 78 minus 1 77. ஸோ 77 is the answer. அந்த கீழே கொடுத்துருக்கு இல்லையா, அதே தான். ஸோ ஓல்டு ஃபோர்காஸ்ட் 78 plus 0.2 into difference. ஸோ minus 5, சரியா? ஸோ 77 is the answer. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சுவல் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஃபோர்காஸ்ட் கொடுத்தாச்சு. எஃப்டி மைனஸ் 164. அதே ஸ்மூத்திங் ஃபேக்டர் ஆல்ஃபா 0.3 கொடுத்தாச்சு. மறுபடியும் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் தான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இதுலையும் பார்த்துட்டே வரோம். இதுதான் வந்து மோஸ்ட் கிரிட்டிக்கல்
ஏரியா. ஸோ இதை வந்து இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. யூ கேன் ஈஸிலி சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். சரியா? ஸோ சேம் அதே ஃபார்முலா தான். சரியா? ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 62.5. அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங், ஸோ அதில் இட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ரைட்? ஸோ இட் இஸ் எ weighted average of past observation assigns the highest weightage to the most recent observation. Right? So idhula third is the right and second is also weighted average also right. It is not a modification of moving average. So exponential smoothing is modification of the weighted moving average. So weighted moving average or modification the exponential smoothing. So first statement is wrong. Moving average or modification கிடையாது. Exponential smoothing is the modification of the weighted moving average, not a simple moving average கிடையாது. சரியா? அதுதான். So next question. So in a forecasting situation, exponential smoothing with a smoothing constant alpha 0.2 கொடுத்திருக்கு. nth periodல கொடுத்திருக்காங்க 500. Right? So அதே மாதிரி actual demand 450. What is the forecast again? மறுபடியும் அதே தான். சரியா? next periodக்குள்ள forecast கண்டுபிடிக்கணும். Use the formula. You can substitute all the values எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆல்ஃபா வேல்யூ 0.2 கொடுத்தாச்சு, டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருக்கு 500, 450. ரைட்? ஸோ என்ன இருக்கும்? -50. ஸோ -10 வரும். ஸோ 500 -10, 490 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மெஷர் ஆஃப் த ஃபோர்காஸ்ட் எரர். ஸோ ஃபோர்காஸ்ட் எரர் இது வந்து ஆல்ரெடி அதே சேம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். மீன் அப்சல்யூட் டீவியேஷன். Consider the following statement related to the forecasting. Right? So the time horizon of forecast depends upon where the product currently lies in its life cycle. Correct? The opinion and judgmental forecasting method sometimes incorporate statistical analysis also. Okay. In exponential smoothing, low values of smoothing constant alpha result in more smoothing than the higher values of alpha. அது வந்து தப்பு. Third is the wrong answer. 1 and 2 is the right. ஸோ தேர்டு ராங் ஆன்சர்னாலே கண்டிப்பாக எல்லா ஆப்ஷனும் போயிருது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி 1 and 2. ஸோ தேர்ட் ஆப்ஷன் எப்படி ராங்? ஹையர் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா பார்த்துருப்போம், மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ அந்த இதில் பார்த்து ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் ஸ்டேபிலிட்டியில் படிச்சிருப்போம். ஆல்ஃபா வேல்யூ, ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட்டுமே வந்து மோர் ரெஸ்பான்சிவ் எதுக்கு இருக்கும்னா ஆல்ஃபா வேல்யூ ஹையராக இருக்கணும். ஸோ நியர் டு த 1, 0.8, 0.7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். அந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். லோயர் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோயர் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ராங் ஆன்சர். மோர் ஸ்மூத்திங் கிடையாது. ஸ்டேபிள் ஆக்சுவலாக. Which one of the following statement is not correct for the exponential smoothing method of demand forecasting? Right? So demand for the most recent data is given more weightage. Correct தான். The method requires only the current demand under the forecast demand. Right? So assigns weight to all the previous data, gives equal weightage to the all the period. So it is the wrong. So weightage வந்து டிஃபரெண்டே இருக்கும். சரியா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் அகெயின். ஸோ லைன் பேலன்சிங். ஸோ லைன் பேலன்சிங் அதே மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம இதில் ஃபோர்காஸ்டிங் படிச்சிருக்கோம். ஸோ ஃபோர்காஸ்டிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங். ஸோ சிக்கு வந்து 2. ஸோ சிக்கு 2 வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ டை பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் கண்ட்ரோல் சார்ட்ஸ். ஸோ டிக்கு வந்து 3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். 21 டி முடிஞ்சு. ஏன்னா ஃபோர்காஸ்டிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் தெரியும், குவாலிட்டி கண்ட்ரோல் கண்ட்ரோல் சார்ட்ஸ். ஸோ அதை மேட்ச் ஆகிடால ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 2 மேட்ச் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ ஃபார் எ ப்ராடக்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி வாஸ் 500 கொடுத்துருக்கு. ஆக்சுவல் டிமாண்ட் 450. வாட் இஸ் த ஃபோர்காஸ்ட் ஃபார் த மந்த் ஆஃப் பிப்ரவரி யூசிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட். ஸோ எகெயின் அதே தான். ஆல்ஃபா 0.1 சப்ஸ்டிட்யூட் இந்த ஃபார்முலா, யூ வில் கெட் த ஆன்சர். சேம் கொஸ்டின் ஐ திங்க் 2005 அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 500 ப்ளஸ் 0.1 into 450 minus 500 வரும். ஸோ -50 into 0.1. சரியா? substitute in the formula you can get the values. ஸோ 500 minus 5 வரும். ஸோ 495 is the answer. ஸோ which one of the following is not a technique of the long range forecasting? இது இல்லாதது வந்து ஸோ டெல்ஃபி கலெக்டிவ் ஒப்பீனியன் இது எல்லாமே லாங் ரேஞ்சு. கார்லேசன் இது வந்து மீடியம் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவோம். And which one of the following forecasting techniques is most suitable for making the long range இது யூஸ் பண்ணுவோம்னா மறுபடியும் அது வந்து எது யூஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து எது யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் சீரிஸ் எக்ஸ்பொனன்ஷியல்
ரிலேட்டட் டு த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறது, டெல்ஃபி மெத்தடு, மார்க்கெட் சர்வே இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து லாங் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்து when using a simple moving average to forecast demand one would இந்த மாதிரிங்க it include the new demand data in the average after discarding some of the earlier demand data. ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுக்கும்போது இப்போ 3 டேட்டா எடுத்தோம்னா ப்ரீவியஸ் இதை விட்டுருவோம், அடுத்தடுத்து 3 போயிட்டே இருக்கும். அதுதான் இங்கே லாஸ்ட் இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அசைன் மோர் வெயிட்டேஜ் டு த ரீசன்ட் டிமாண்ட் டேட்டா. ஸோ அதுவும் கரெக்டு தான். சரியா? ஸோ இங்கே போத் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இங்கே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நாட் a weighted moving average. So simple moving average வந்து here we are going to provide the equal weightage. So equal weightage of all demand data, and here we are going to include new demand data in the average of discarding of some of the earlier data. So option A and D both are right. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? இங்கே வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா மோர் வெயிட்டேஜ் கொடுப்போம் ரீசன்ட் டேட்டாக்கு. இங்கே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னால ஹியர் வி ஆர் கிவிங் த ஈக்குவல் வெயிட்டேஜ். அவ்வளோதான், அதான் டிஃப்ரெண்ட். ஸோ மறுபடியும் அதே கொஸ்டின் அந்த ஒரிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் தே ஹேவ் ப்ரொவைடட் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஈக்குவல் வெயிட்டேஜ் டு ஆல் டிமாண்ட் டேட்டா, நியூ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ ரிமைனிங் கேட் கொஸ்டின்ஸ் அதெல்லாமே இருக்கு. ஸோ தட் வி வில் see in the next part of the video. Right? So thank you for watching our video. So don't forget to subscribe our channel. கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். ஸோ again ஒரு நல்ல வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் we will meet again. Thank you for your valuable time. Thank you.